என்ன பிரச்சனையா இருந்தாலும் இதில் ஊர் மாறி போகிறது, கடல் மாறி போகிறது. நிறைய பேர் இந்த சாய்பாபா கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது, மந்த்ராலயம் போகிறதுன்னு நினைக்கிறது, ஏதாவது ஒரு நான் கேதார்நாத் போகணும்னு நினைக்கிறது, ஏதோ லாங் இந்தியா டூர் போகணும், ஏதோ ஒரு டூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும். நிறைய பேர் இந்த ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க. ஏன்னா 3ஆம் வீட்டதிபதி 12ஆம் இடத்துல இருந்து அதுக்கு சின்ன சின்ன ட்ராவல் நிறைய பேசுவீங்க. பேச்சு இழப்பு கொஞ்சம் ஏற்படும். நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில். ஒரே ஒரு விஷயம், கொஞ்சம் வேலை பார்க்குற இடத்துல முதல் 15ல 20 நாள் கவனமாக இருங்க. யாரை பற்றி தயவு செஞ்சு காசிப் பேசாதீங்க. காசிப் பேசுனீங்கன்னா அது வேற மாதிரி போய் வேலை போகிற அளவுக்கு சில சினாரியோ உருவாக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாராவது காசிப் பேசிட்டு வந்தாலும் எனக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு போயிடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. வீட்டிலேயே வந்து திடீர்னு வந்து நம்ம மேலே அப்படியே பாசமாக பொழிஞ்சு புருஷன் அப்போ தான் மாமியாரை பற்றி தப்பு சொல்லுவார். நம்ம நம்ம புருஷன் மனசு மாறிட்டாருன்னு நினச்சிங்கன்னா அங்கே ராகு பிம்பிளிகா பிளானே காட்டிடுவோம். புரிஞ்சா? அதே மாதிரி தான் இல்லாமல் நம்ம முன்னாடி ஏதோ பேசுதுன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஆப்பு ரெடி. அதனால சாதாரண வீட்டு விஷயமாக காசிப் பேசுறதா இருந்தாலும் அந்த இடத்த கட் பண்ணிட்டு எந்திரிச்சிருங்க. தேவையில்லாத வம்புல மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனை வந்து ஓரளவுக்கு ரிமூவ் ஆகும். நான் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நிறைய பேர் கோல்டு ஃபீவரில் மாட்டிருப்பீங்க. 5, 10, 15 நாளாச்சு இன்னும் இந்த கிரு இழுக்கிறது விடலேன்ற மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் அந்த புதனுடைய காம்பினேஷன் ஓரளவுக்கு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருக்கும். இந்த தடவை அதுல இருந்தால் வெளில வந்துடுவீங்க. நிறைய பேருக்கு சிவன் அனுகிரகம் கிடைக்கும்.